ஹலோ வணக்கம் அனைவருக்கும். நாம கரெக்ஷன் பார்க்க போறோம். டெஸ்ட் நம்பர் 3க்கு கரெக்ஷன் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எந்தெந்த போயம்லாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்துருவோம். இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் போயம்ஸ். இந்த போயத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு லைனை கொடுத்துட்டு இது எந்த போயத்திலிருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த 6 போயமே கொஞ்சம் முக்கியமான போயம். எதெல்லாம்? ஃபர்ஸ்ட், வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர். வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர். இது வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர் அப்படிங்கிறது ஒரு இந்தியன் போயிட்டான ரவீந்திரநாத் தாகூர் எழுதின ஒரு போயம். சரிங்களா? வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர் அப்படின்னு. சரி, எப்படி ஆரம்பிக்குன்னு பாருங்க. எல்லாமே வேர்னு ஆரம்பிக்கும். கடைசி ஒரு 2-3 லைனை தவிர எல்லாமே வேர்னு தான் ஆரம்பிக்கும். இன்டு தட் எவர் வைடனிங் தாட் அண்ட் ஆக்ஷன், இன்டு தட் ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம் மை ஃபாதர் லெட் மை கண்ட்ரி அவேக். இப்படிலாம் என் நாடு இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் என் நாடு வரணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்றாரு இவர். சரியா? ஒரு பிரீஃபா ஒரு இந்த போயத்தை நான் சொல்றேன். பிரீஃபா தான் சொல்றேன். சரியா? டீட்டெயிலாக போனால் நல்லா டீப்பாக போகணும். லைன் பை லைனாக போகணும். டைம் இருக்காது டெஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம லைன் பை லைன் போகலை. ஆனால் வேர் அப்படின்னு வருதுனாலே அது நம்ம வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர், ரவீந்திரநாத் தாகூர். சாலிட்டரி ரீப்பர். ரீப்பர்னா அறுவடை செய்யறவங்க, அறுவடை செய்யறவங்க. சாலிட்டரினா தனியாக, தனிமை, அலோன், அலூஃப் அப்படிங்கிற வார்த்தைகள். தனியா அறுவடை செய்யறவங்க. தனியா ஒருத்தங்க அறுவடை செஞ்சு, ஒரு பெண்ணு தனியா அறுவடை செஞ்சு பாடிட்டு இருப்பாங்க. அதை பத்தி நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதியிருப்பாரு. அதுதான் இந்த போயம், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துடைய சாலிட்டரி ரீப்பர். 3வது, கோயிங் ஃபார் வாட்டர், ராபர்ட் ஃப்ராஸ்டுடைய கோயிங் ஃபார் வாட்டர் அப்படிங்கிறது. சரியா? 2 சின்ன குழந்தைங்க தண்ணி, 2 இல்லை கொஞ்சம் சின்ன குழந்தைங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த ஆத்து ஓரமா போகும். கிணத்துல தண்ணி இருக்காது, உடனே நைட் டைமு ஆத்தோரமா தண்ணி பிடிக்க போவாங்க. அதுதான் இந்த போயம். இப்போ போயத்துடைய ஒரு பிரீஃபான ஒரு விஷயம். அடுத்தது சாம் ஆஃப் லைஃப், H.W. லாங்ஃபெல்லோ. இது ஒரு பிலசாபிக்கல் போயம். வாழ்க்கையை எப்படி வாழணும், வாழ்க்கையில இந்த விஷயங்கள் இருக்குது புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்காகவும் இருக்கும், பாசிட்டிவா நம்ம மைண்டை மூடை ஏத்துற மாதிரி. ஆப்டிமிஸ்டிக், நம்ம மைண்டை பாசிட்டிவா மாத்துற மாதிரியும் கொஞ்சம் பேசியிருப்பாரு பிலசாபிக்கலா. வாழ்க்கையை பத்தின ஒரு போயம், H.W. லாங்ஃபெல்லோ. அடுத்தது பி த பெஸ்ட். பி த பெஸ்ட், நீங்க இருக்கிறதுல சிறந்ததா இருங்க அப்படின்னு சொல்ற டக்ளஸ் மேலக் ஆப்டிமிஸ்டிக் போயம். நீங்க இருக்கிற இடத்துல பெஸ்டா இருங்க, ஒரு ஆப்டிமிஸ்டிக் போயம். இஃப் யூ கான்ட் பி திஸ், பி திஸ். இஃப் யூ கான்ட் பி திஸ், பி திஸ். இப்படியே வரிசையா வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்கை நீங்க கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா போயத்திலே அழகான சூப்பரான போயம், சானட் நம்பர் 116, வில்லியம் ஷேக்ஸ்பியரோட போயம். சானட் நம்பர் 116 ட்ரூ லவ் பத்தின போயம். ட்ரூ லவ் பத்தின போயம். போயம் வாசிச்சு பாருங்க, புரியுதான்னு பாருங்க. புரியலன்னா மீனிங் தேடி பாருங்க. ஆனா சூப்பரா இருக்கும் இந்த போயம், சூப்பரா இருக்கும். டைம் கிடைக்கும் போது நான் இந்த போயம் தனியாக யூடியூப்ல ஒரு 10-15 நிமிஷம் யூடியூப்ல போடுறேன். சரியா? ரைட், இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், choose the option containing the author in the following lines. No nightingale did ever chant more welcome notes to weary pants. Nightingale, நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சரோஜினி நாயுடுவை சொல்லுவாங்க. ஏன் நைட்டிங்கேல் சொல்லுவாங்கன்னா, நைட்டிங்கேல் சூப்பரா பாடும்.
நைட்டிங்கேலே சூப்பரா பாடும். நைட்டிங்கேல் கூட டயர்டா வர்றவங்களுக்கு, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெசர்ட் ஏரியால எல்லாம் அங்கங்க இது வச்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க, ஹோட்டல் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த நைட்டிங்கேல் என்ன பண்ணுவோம், வாங்க வாங்க உள்ள வாங்கன்ட்டு அப்படி நைட்டிங்கேல் வாசல்ல இருந்து பாடும். டயர்டா இருக்கிறவங்களுக்கு நைட்டிங்கேல் வாசல்ல இருந்து பாடும். நைட்டிங்கேல் கூட இவ்வளவு அருமையா பாடலையாம். அதுதான் இந்த 2 லைனுடைய அர்த்தம். நைட்டிங்கேல் கூட இவ்வளவு அருமையா பாடலையாம். நான் சொன்னதுலே உங்களுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணியிருக்க முடியும். ஆன்சர் சாலிட்டரி ரீப்பர். நான் சொல்றேன், அறுவடை பண்ண ஒருத்தங்க தனியா நின்று பாடிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். இவங்க பாட்டை பத்தி தான் என்ன சொல்றாங்க, சிங்கிங். இவங்க பாட்டை பத்தி தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைட்டிங்கேல் கூட இவ்வளவு சூப்பரா பாடவில்லை அப்படிங்கிறான். ரைட்டா? ரைட். அடுத்தது, be not like dumb driven cattle, be a hero in the strife. வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு விஷயத்த பண்றாங்கன்ட்டு நீங்களும் அதே விஷயத்த பண்ணிடாதீங்க. கேட்டில், அதாவது ஆடு மாடுலாம் என்ன பண்ணுனா, முன்னாடி இருக்கிற ஆடு போய் குழியில விழுதுன்னா இதுவும் சேர்ந்து போய் குழியில விழும். அந்த போய் பண்ணாதீங்க. ப்ராப்ளத்துல ஸ்ட்ரகிள்ல ஒரு ஹீரோவா இருங்க அப்படின்னு சொல்றாரு. சாம் ஆஃப் லைஃப், வாழ்க்கையை பத்தின போயம். H.W. லாங்ஃபெல்லோ. வாழ்க்கையில எல்லாரும் பண்ற விஷயத்த நாமளும் பண்ணக்கூடாது. ஏதோ எல்லாரும் பண்றாங்க நானும் பண்ணேன்ட்டு பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் பண்றோம்னா அதுக்கு ப்ராப்பரான பர்பஸ், ரீசன், அர்த்தம் எல்லாமே இருக்க வேண்டும். Whatever the theme, the maiden sang as if a song could have no ending. Whatever the theme, the maiden sang. Maiden young women. யங் விமன் பாடுறா சாலிட்டரி ரீப்பர். சாலிட்டரி ரீப்பருடைய ஆத்தர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். சரியா? வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இங்கே இருக்கும் பாருங்க, வேர்ட்ஸ்வர்த் இன் சாலிட்டரி ரீப்பர். Will no one tell me what she sings? Perhaps the planetive numbers flow. அவ என்ன பாடுவான்னு யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஒருவேளை சாதாரண விஷயங்களை பத்தி பாடுறா போல அப்படின்னு சொல்றாரு. அதே போயம் சாலிட்டரி ரீப்பர். அடுத்தது, இட் isn't by size that you win or fail. இதுக்கு அடுத்த லைன் என்ன வரும்னா, be the best of whatever you are. நீங்க இருக்கிறதுல பெஸ்டா இருங்க. சைஸை வச்சு நீங்க ஜெயிக்கிறது தோக்குறது கிடையாது. சைஸை வச்சு ஜெயிக்கிறது தோக்குறது கிடையாது. So author, be the best. Poem Be the Best. Author Douglas Malloch. அடுத்தது, இந்த 5 போயத்தை தாண்டியும் சில போயங்களை கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம்ல, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே படிச்ச போயம்ஸ். யூ கேனாட் ராப் அஸ் ஆஃப் த ரைட்ஸ் வி செரிஷ். நாங்க முக்கியமா கருதுற, நாங்க எங்களுக்கு ரொம்ப நேசிச்சு சந்தோஷமா இதயத்துக்கு பக்கத்துல வச்சிருக்கிற இந்த ரைட்ஸை உங்களால திருட முடியாதுன்னு சொல்றாங்க. ரைட்ஸை உங்களால திருட முடியாதுன்னு சொல்றாங்க. ரைட்ஸ் திருட முடியாது. விமென்ஸ் ரைட்ஸ் ஆத்தர் ஆனி லூயிசா வாக்கர். ஆத்தர்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது, லவ் இஸ் நாட் டைம்ஸ் ஃபூல். லவ் இஸ் நாட் டைம்ஸ் ஃபூல் த ரோசி லிப்ஸ் அண்ட் சீக்ஸ். லவ் பத்தி வருது. சானட் நம்பர் 116. Love is not time's fool, though rosy chips and leaks with a bending sickles compass come. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லவ் அன்பினால, லவ் டைமினால ஏமாத்த முடியாது. though rosy lips and cheeks, 20 வயசு, with the bending sickles compass come. பெண்டிங் சிக்கிள்னா, பெண்டிங் சிக்கிள் இப்படி இருக்கும். 80 வயசு கூன் விழுந்து போனாலும் 20 வயசுல இருந்தாலும் அன்பு ஒரே மாதிரிதான் இருக்கோ அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது, இது சி புக்ல இருக்கிற ஒரு இது. சி புக்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம், சரிங்களா? ஏன்னா அதுவுமே அதே தான். இந்த எந்த போயத்துல இருந்து இந்த லைன்லாம் வந்திருக்குன்னு கேட்பான். சரியா? படிக்கலைனாலும் பரவாயில்ல, இப்போ படிச்சுக்குங்க. ஸ்டாக்கிங் த லென்த் ஆஃப் ஹிஸ் கேஜ், இக்னோரிங் விசிட்டர்ஸ். இது டைகர் இந்த ஜூன்னு ஒரு போயம். ஒரு ஜூல ஒரு டைகர் இருக்குது, அப்படியே இங்கிட்டும் அங்கிட்டும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். விசிட்டர்ஸ் என்ன பண்ணிடும்,
இக்னோர் பண்ணிட்டு இருக்கோம், விசிட்டர்ஸை கண்டுக்கிறாது, இக்னோர் பண்ணிட்டு இருக்கோம். Oh, listen for the whale profound. Whale-na valley. Valley. வேலினா வந்துட்டு சமதளம்னு சொல்லலாம், இல்லை மவுண்டெயினுக்கு கீழே இருக்கிற ஏரியா தான் ஆக்சுவலாக வேலி. மவுண்டெயின் இருக்குது, இந்த மவுண்டெயினுக்கு கீழே மலையடிவாரங்கள் வேலி. இந்த வேலி ஃபுல்லாக சவுண்டுனால ஓவர்ஃப்ளோ ஆகுதான். வேலி ஃபுல்லாக சவுண்டுனால ஓவர்ஃப்ளோ. சவுண்டுனால என்ன? சவுண்டுனால பாட்டு பாடுற சவுண்டுனால ஓவர்ஃப்ளோ ஆகும். அடுத்தது pick out the line which occurs in the poem sonnet number 116. Sonnet number 116. இது be the best. இது பாட்டு பாடுற poem solitary reaper. This arm beneath your head, oh captain, my captain. சோக பாட்டு. dirge, ஒப்பாரி பாட்டு. இது ஒரு dirge பாட்டு. எல்லாம் புக்கில் இருக்கும், போன கிளாஸ்ல அவங்க சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு டர்ஜ்னா ஒப்பாரி. ஒப்பாரி பாட்டு. ஓ கேப்டன் மை கேப்டன் ஆப்ரஹாம் லிங்கன் செத்ததுக்காக இருக்கு. இது ஆன்சர் கிடையாது. எது ஆன்சர்னா இதுதான். லவ் இஸ் நாட் லவ் which alters when alteration finds or bends with the remover to remove. Love is not love which alters when alteration finds or bends with the remover to remove. எது அன்பு கிடையாது அப்படின்னா, மாற வாய்ப்பு கிடைக்கும் போது மாறுறதும், எடுத்து போட வாய்ப்பு கிடைக்கும் போது, ரிமூவ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ரிமூவ் ஆகுறதும் உண்மையான அன்பு கிடையாது. எது மாறுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மாறுறதும், எடுத்து போடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எடுத்து போடப்படுவதும் உண்மையான அன்பு கிடையாது. சில நேரம் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் மாறும். நாம திடீர்னு கோவப்படுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம். அந்த நேரத்துல நம்மள்ட்ட இருந்து அன்பை தூக்கி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்மளை நேசிக்கிறவங்க என்ன பண்ணலாம்? யாருனாலும் சரிதான், இந்த அன்பை இவன் மேல செலுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்? அவங்களுடைய அன்பை மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவங்க அன்பை எடுத்து போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படி இருந்தும் அவங்க அன்பை தொடர்ந்து கொடுக்குறாங்க, அன்பை மாறாமல் கொடுக்குறாங்க. மாறுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் எடுத்து போடுவதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் அன்பை தொடர்ந்து கொடுக்குறாங்கன்னா அதுதான் உண்மையான அன்பு. மாறும்போது, மாற வாய்ப்பு கிடைக்கும் போது மாறுவதும், எடுத்து போட வாய்ப்பு வரும்போது எடுத்து போடப்படுவதும் உண்மையான அன்பு கிடையாது அப்படின்னு நான் சொல்லல, ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு. Where tireless striving stretches its arms towards perfection. Tireless striving, where the mind is without fear. வேர்ங்கிறது ஆரம்பிக்குது பாருங்க. டயர்லெஸ் ஸ்ட்ரைவிங்னா டயர்டே ஆகாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எதை நோக்கி போறாங்க? பெர்ஃபெக்ஷனை நோக்கி. அப்படியே கையை நீட்டி பெர்ஃபெக்ஷனை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. டயர்டே ஆகாம ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பெர்ஃபெக்ஷனை நோக்கி. அடுத்தது, oh no, it's an ever fixed mark that looks at the tempest and is never shaken. Sonnet number 116. லவ்ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு மார்க்குங்கும் போது இங்க ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும், மெட்டஃபோர் வரும். என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா மெட்டஃபோர். ஏன் மெட்டஃபோர் வருதுன்னா, லவ்வை வந்துட்டு எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா ஃபிக்ஸ்டு மார்க்கான லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ், ட்ரூ லவ் வந்துட்டு லைட் ஹவுஸ் மாதிரியான். லைட் ஹவுஸ் எப்படி இருக்குது? தன்னை நோக்கி அடிக்கிற அவ்வளவு அலைகளையும் கடலையும் புயலையும் பார்த்துட்டு அசையாம நிக்குது. இப்போ ஏகப்பட்ட அலைகள் புயல்கள் வந்தாலும் அசையாம நிக்கிறது தான் உண்மையான அன்பு அப்படிங்கிறாரு. உண்மையான அன்பு லைட் ஹவுஸ் மாதிரி அப்படிங்கிறாரு. உண்மையான அன்பை பத்தி பேசுறோம். சானட் நம்பர் 116. We can't all be captains, we've got to be crew. நம்ம எல்லாரும் கேப்டனா இருக்க முடியாது. நாம சில நேரம், நம்ம எல்லா டைமும் கேப்டனா இருக்க முடியாது. நம்ம சில நேரம் என்ன பண்ணணும்? ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணவும் தெரியணும். ஆர்டர் கொடுக்கவும் தெரியணும், ஆர்டரை ஃபாலோ பண்ணவும் தெரியணும். பி த பெஸ்ட். நீங்க கேப்டனா இருந்தாலும் க்ரூவா இருந்தாலும் பெஸ்ட்டை கொடுங்கன்னு சொல்றாரு. பி த பெஸ்ட், டக்ளஸ் மேலக். A note from a single place, a slender tinkling fall that made.
இது என்னது அப்படின்னா நதி ஓடுது இல்ல, அந்த நதி ஓடுற சத்தம் இப்படி உங்களுக்கு கேட்கும். அப்படியே தண்ணி ஓடுறது. கீபோர்ட்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து வாசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன வரும்? ஒரே சவுண்ட் வருமா? அதே மாதிரி இந்த நதி ஓடுறதும் ஒரே இடத்துல இருந்து கீபோர்டு வாசிக்கிற மாதிரி சவுண்ட் வருது. கோயிங் ஃபார் வாட்டர், ராபர்ட் ஃப்ராஸ்ட். அடுத்தது, we extract your elements to make cannons and bombs. Out of our elements you can create lilies and roses. இது ஏர்த்துங்கிற போயம், கலீல் கிப்ரான். கொஞ்சம் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் சிலபஸ்ல இருந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா பழச நல்லா படிச்சவன், இதையும் சேர்த்து படிச்சவன், அவன் தான் ஃபுல் மார்க் எடுக்கணுங்கிறதுக்காகலாம். சரியா? சிலபஸ் விட்டு வெளியே போனதுன்னா டெஸ்ட் சிலபஸ் B3 மட்டும் சொல்லியிருப்பாங்க. B3ல இருந்து B2லவும் ஒரு 4-5 கொஸ்டின் நான் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். அதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் B2ல இருக்குது. கலீல் கிப்ரானுடைய போயம், ஜிப்ரான் போயம், எர்த் போயம். நாம பூமிக்குள்ள இருந்து தோண்டி வர்ற விஷயங்களை வச்சுட்டு பாம் பண்றோம், கேனன்ஸ் பண்றோம். கேனன்னா வந்துட்டு என்ன சொல்றது, பீரங்கி பண்றோம், பாம் பண்றோம். ஆனா பூமி என்ன பண்ணுது? நம்மளுடைய உடலை வச்சுட்டு லில்லிஸையும் ரோசஸையும் பண்ணுது. நம்ம செத்ததுக்கு அப்புறம் பூமிக்குள்ள போறோம். அப்ப நம்மளுடைய எலமெண்ட்ஸை வச்சுட்டு பூமி லில்லிஸும் ரோசஸும் உருவாக்குது. ஆனா நாம பூமியுடைய எலமெண்ட்ஸை வச்சுட்டு கேனன்ஸும் பாம்ஸும் உருவாக்குறோம். ஸோ எர்த்தை பத்தின போய் life is earnest, life is real, life is earnest and the grave is not its goal. The psalm of life, லைஃப் பத்தின போயம். வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்குது, ஏதோ பிறந்தோம் செத்தோன்ட்டு நீங்க வாழக்கூடாதுங்கிறாரு. லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ் earnest and the grave is not its goal. அடுத்தது, ஸ்டாப், பி சைலண்ட் ஃபார் டுடே, க்ரை ஆஃப் த சில்ட்ரன், எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். குழந்தைங்களுடைய கஷ்டப்பட்டு உழைப்பாங்க குழந்தைங்க, சரிங்களா? குழந்தைங்க கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருக்கும்போது குழந்தைங்களை வேலைக்கு வச்சிருந்தாங்க. சைல்டு லேபருக்கு அகெயின்ஸ்டா இவங்க ஒரு போயம் எழுதுறாங்க, சரியா? க்ரை ஆஃப் த சில்ட்ரன் அப்படின்ட்டு. அதுலதான் அந்த குழந்தைங்க அழுது, ஒரு நாளாவது எனக்கு ரெஸ்ட் தாங்கன்னு அழும். அதுதான் அந்த லைன். அடுத்தது, ஓ விங்டு சீட்ஸ் யூ கிராஸ் த ஃபரோடு சீஸ். ஆன்சர் விகே கோகாக். விகே கோகாக்ங்கிறது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படிங்கிற போயம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி கடல் கடந்து தாண்டி வந்து விதைகளா நம்மளுடைய போயம் பேர் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். இங்கிலீஷ் மொழியை பத்தினது, எப்படி கடல் கடந்து தாண்டி ஆங்கில மொழி இங்க வந்துட்டு ஒரு விதையாக விழுந்துச்சு அப்படின்னு பேசுறாரு. Trust no future however pleasant, a psalm of life, H.W. Longfellow. Exalt, O shores, and ring, O bells, but I with mournful tread walk the deck where my captain lies, fallen cold and dead. Exalt, O shores, and ring, O bells. வால்ட் விட்மன் உடைய ஓ கேப்டன் மை கேப்டன், சரியா? கடல்களே சந்தோஷப்படுங்க, எல்லாரும் பெல்ல வாசிங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஆனா நான் சோகத்தோட நடக்க போறேன். ஏன்? என்னுடைய கேப்டன் செத்துட்டாருங்க. ஸ்டாப், பி சைலண்ட் ஃபார் டுடே. ஃபர்ஸ்ட் 4 வரும், அடுத்தது இதா இருக்கு, எல்லாமே 4ல தான் இருக்கு. 4, 3, 3, அப்புறம் 2, அப்புறம் 1. ஸோ இதுதான் ஆன்சர். ஆத்தர் முக்கியம் போயம்லாம். எது சானட் நம்பர் 116ல வராதுங்கிறாங்க? இது வரும். இட் இஸ் த ஸ்டார்ட் எவ்ரி வாண்டரிங் பார்க், ஓ நோட்ஸ் நெவர் ஃபிக்ஸ்ட் மார்க் வரும். இதுதான் வராது, சரியா? இதுதான் சானட் நம்பர் 116ல கிடையாது. ஸோ சி தான் ஆன்சர். We can be captain, we've got to be crew. ஏற்கனவே பார்த்தோம், ஆத்தர் பார்த்தோம், இப்போ போயம் பார்க்குறோம். Be the best அப்படிங்கிற போயம். அடுத்து, லவ் ஆல்டர்ஸ் நாட் வித் தி ஈஸி. பாருங்க, லவ் ஆல்டர்ஸ் நாட்ங்கிறது வில்லியம் ஷேக்ஸ்பியர். இப்போ செகண்ட் ஆப்ஷன்ல 1 இருக்கும். 1 இது 2ல 1 தான் ஆன்சர். இட் இஸ் இன் பை சைஸ் தட் யூ வின் ஆர் ஃபெயில், பி த பெஸ்ட், டக்ளஸ் மேலக். இதெல்லாம் வந்துட்டு 2019 குரூப் 4 கொஸ்டின். இது
மேன்ஸ் லிட்டில் டே இன் ஹேஸ்ட் வி ஸ்பெண்ட். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கவே இல்லை, யாருமே படிக்கல, சிலபஸில் கிடையாது, ரைட்டா? ஆனால் இந்த மூணும் உண்டு, இது உண்டு, இது உண்டு, இது உண்டு. இதை வச்சு நம்ம ஆன்சர் அடிச்சிடலாம். லெட் த டெட் பாஸ்ட் பரி இட்ஸ் டெட் அப்படிங்கிறது சாம் ஆஃப் லைஃப், HW லாங்ஃபெல்லோ. ஃபியூச்சரை நம்பாத, பாஸ்ட்டை விட்டுரு அப்படிங்கிறார். ஸோ 3, 1, 4, 2 இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். மற்றதை வச்சு ஆன்சர் அடிச்சிடலாம். But the clear stream of reason has not lost its way. Where the clear stream of reason? Where the mind is without fear. Tagore poem. Rabindranath Tagore உடைய poem. அடுத்தது. And the hush we joined to make, we knew we heard the brook. brookனா ஓடைன்பாங்க. சின்ன ஒரு ரிவரை விட சின்னதான ஒரு விஷயம். ப்ரூக்குனா வந்துட்டு கரெக்டா சொல்லணும்னா ஓடை. ஒரு பெரிய கடல் இருக்கு, கடலை விட சின்னதா நதி இருக்கும், நதியை விட சின்னதா ஓடை. சரியா? ஓடையில கம்மாயின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ப்ரூக். ஸோ கோயிங் ஃபார் வாட்டர். தண்ணியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. போயட் யாருன்னு கேட்கறாங்க. கோயிங் ஃபார் வாட்டருக்கு ராபர்ட் ஃப்ராஸ்ட். தண்ணி ஃப்ரீஸ் ஆயிட்டு, ஃப்ராஸ்ட் ஈஸியா இருக்கும். தண்ணி ஃப்ரீஸ் ஆகுது, ராபர்ட் ஃப்ராஸ்ட். At the 24, lives of great men all remind us we can make our lives sublime. பெரிய பெரிய ஆட்களுடைய வாழ்க்கை என்ன ஞாபகப்படுத்துது? நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லா ஆக்கிடலாம். And departing, leaving behind us footprints on the sands of time. திரும்பி போகும்போது ஒரு பாதையை அமைச்சிட்டு போகலாம், இல்லை ஒரு வழித்தடத்தை அமைச்சிட்டு போகலாம். நிறைய பேருடைய வாழ்க்கை நம்மளுக்கு என்ன ஞாபகப்படுத்துது? நம்ம வாழ்க்கையும் அழகாக்கலாம் ஞாபகப்படுத்துது. நம்ம போகும்போது நம்மளும் ஒரு என்ன சொல்றது, ஃபுட்பிரிண்ட்ஸை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுது சாம் ஆஃப் லைஃப், HW லாங்ஃபெல்லோ. Each laid on other staying hand to listen where we dared to look. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தங்க கையை பிடிச்சு நிக்கிறாங்க. இது எப்போ எங்க வரும் அப்படின்னா, கோயிங் ஃபார் வாட்டர் போயத்துல நைட் டைம் போவாங்க. அப்ப டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், பயந்துட்டு எல்லாரும் அவன் கையை பிடிச்சிட்டு என்ன சத்தம் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா அது என்ன சத்தமா இருக்கும்னா தண்ணி ஓடுற சத்தமா இருக்கும். கோயிங் ஃபார் வாட்டர். அடுத்தது இன்டு த ட்ரெரி டெசர்ட் சாண்ட் ஆஃப் டெட் ஹேபிட். இது ஏற்கனவே பார்த்தோம். வேர் த கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன் ஹேஸ் நாட் லாஸ்ட் இட்ஸ் வே இன்டு த ட்ரெரி desert sand of dead habit. இந்த லைன் டீட்டெயிலா போகணும், சரியா? ரீசன் அப்படிங்கிற கடல், டெட் ஹேபிட் ஏதோ எல்லாரும் பண்றாங்க. டெட் ஹேபிட்னா எல்லாரும் பண்றாங்க, இல்ல டெய்லி நீங்க பண்ணி பழகிட்டீங்க அதனால பண்றீங்க, அதுதான் டெட் ஹேபிட். இது ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம், சரியா? ஒரு விஷயத்தை யோசிச்சு தெளிவா இதுக்காக தான் பண்றோன்ட்டு பண்ணணும். ஆனா அப்படி பண்ணாம டெட் ஹேபிட்ஸா வச்சுட்டு நாம பண்ணிட்டு இருப்போம். இதை பத்தி எங்க பேசுவாரு அப்படின்னா, வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர்ல பேசியிருப்பாரு. நான் வந்துட்டு யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு இடம், வேர் த கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன் ஹஸ் நாட் லாஸ்ட் இட்ஸ் வே. யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வேணும் எனக்கு, டெட் ஹேபிட்ஸ்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர். அலோன் ஷி கட்ஸ் அண்ட் பைண்ட்ஸ் த கிரெயின். நான் ஏற்கனவே சொன்னேன், அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாடிக்கிட்டு. அண்ட் சிங்ஸ் அ மெலன்கலி ஸ்ட்ரெயின். மெலன்கலி சேட் சாங், மெலன்கலி ஸ்ட்ரெயின் சேட் சாங், சோகப்பாட்டு. ஆன்சர் solitary reaper. If you can't be a bush, be a bit of grass and some highway happier make. புஷ்ஷா இருக்க முடியலன்னா கொஞ்சம் கிராஸா இருந்துக்கோ, be the best. Still like muffled dreams, drums are beating funeral marches to the grave. உங்களுடைய இருதயம், உங்க ஹார்ட் லேப்டாப்னு அடிக்குது இல்ல, ஹார்ட் லேப்டாப்னு அடிக்குது இல்ல, இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபியூனரல்ல பார்த்துருக்கீங்க, ஃபியூனரல்ல பார்த்துருப்பீங்க. ஃபியூனரல்ல பார்த்தீங்கன்னா கொட்டு அடிச்சுட்டே போவாங்களா, கொட்டு ஸ்லோவா அடிச்சுட்டே போவாங்களா, அந்த கொட்டு மாதிரி தான் என்னுடைய ஹார்ட் பீட் இருக்கு. என் ஹார்ட் பீட்டு விட்டு விட்டு இப்படி இப்படி அடிக்கிறது ஃபியூனரல் மார்ச்ல அடிக்கிற கொட்டு மாதிரி இருக்குதான். என்ன சொல்ல வராரு, நான் கண்டிப்பா ஒரு நாள் சாவேன் அப்படின்ட்டு சொல்றேன். என்னுடைய இருதய துடிப்பே எனக்கு எதை ஞாபகப்படுத்துது,
ஃபியூனரல் மார்ச்சை ஞாபகப்படுத்துது. ஸோ ஒன் டே நாம எல்லாரும் சாவோம், நம்ம எல்லாருக்கும் சாவு உண்டு. அதை நல்ல ஞாபகம் வச்சுட்டு வாழ்றனால பயனுள்ளதா வாழுங்கிறார். கண்டிப்பா ஒரு நாள் சாக போறோம், வாழ்றனால பயனுள்ளதா வாழுங்கிறாரு. சம் ஆஃப் லைஃப். டு see the brook if it still ran, the brook ப்ரூக்குங்கும் போது கோயிங் ஃபார் வாட்டர். ப்ரூக்னா ஓடை, ஏற்கனவே சொன்னேன். 31 not enjoyment and not sorrow is a destined end or way. ஏதோ பிறந்தோம், கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் துக்கம், இப்படியே வாழ்ந்துட்டு போயிடாதீங்க. சம் ஆஃப் லைஃப். If this be error and upon me proved, I never writ nor any man ever loved. சானட் நம்பர் 116. ட்ரூ லவ் பத்தி பேசுவாரு, எது அன்பு கிடையாதுன்னு பேசுவாரு. கடைசியா நம்ம ஷேக்ஸ்பியர் விடுற சேலஞ்சு, இது தப்புன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நான் இதுக்கு மேல எழுதல, நான் இதுக்கு மேல போயமோ கவிதைகளோ கதைகளோ எதுவுமே எழுதல அப்படிங்கிறாரு ஷேக்ஸ்பியர். தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் கவிதைகள் எழுதல. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது தப்புன்னா எந்த மனுஷனும் உண்மையா நேசிக்கவே இல்லைங்கிறார். இது சானட் நம்பர் 116 இருக்க லாஸ்ட் 2 லைன்ஸ். நான் சொல்றது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் எழுதவும் இல்லை, எந்த மனுஷன் உண்மையா நேசிக்கவும் இல்லை. 32 சானட் நம்பர் 116. There's something for all of us here. There's big work to do, there's lesser work to do. Be the best. எது பண்ணீங்கனாலும், சின்னது பண்ணீங்கனாலும், சின்ன வேலை பண்ணீங்கனாலும், பெரிய வேலை பண்ணீங்கனாலும் ப்ராப்பரா பண்ணுங்கன்னு அர்த்தம். Let us then be up and doing with a heart for any fate, still achieving, still pursuing, learn to labor and to walk. Psalm of life. நாம முன்னேறி போவோம், சரியா? எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு இருதயத்தோட, என் தலையில என்ன எழுதிருக்கனாலும் பரவாயில்ல, நான் அதை அடிச்சே காமிப்பேன், என் தலை விதியெல்லாம் பார்க்காம நான் முயற்சி செய்வேன் அப்படிங்கிறத வித் ஹார்ட் ஃபார் எனி ஃபேட் தொடர்ந்து அச்சீவ் பண்ணி தொடர்ந்து பர்சீவ் பண்ணுறேன். HW long. For the soul is dead that slumbers and things are not what they see. தூங்கி டைமை வேஸ்ட் பண்றவன் செத்தவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாரு சாம் ஆஃப் லைஃப்ல. Right. 36. Into that ever widening thought and action, into that heaven of freedom, my father, let my country awake. My fatherன்னு காட சொல்லுவார். இந்த மாதிரிலாம் என்னுடைய நாடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு தாகூர். வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர். The barren boughs without the leaves, without the birds, without the breeze, going for water. தண்ணி எடுக்கிறதுக்கு நான் சொன்னேன், கிணத்துல தண்ணி எடுக்காதுன்னு அவங்க போவாங்க. போற இடங்கள்ல ஃபுல்லாவே இலைகள் இல்லாம அந்த மரங்கள் நிற்கும். பேர்ட்ஸ் இல்லாம, ஒரு காத்தடிக்காது, ஒரு பேர்ட்ஸ் இருக்காது, ஒரு இலைகள் இருக்காது, அப்படியே அந்த வெறும் மரங்கள் மட்டும் நிற்கும். ஸோ அதுதான் இங்க, அதை கடந்துதான் தண்ணி எடுக்க போவாங்க. கோயிங் ஃபார் வாட்டர். இட் இஸ் த ஸ்டார்ட் எவ்ரி வாண்டரிங் பார்க். ஏற்கனவே பார்த்தோம். சானட் நம்பர் 116. உண்மையான அன்பு எப்படி அப்படின்னா, லைட் ஹவுஸ் வந்துட்டு என்னது, கடல்ல எந்த பக்கம் போகணும்னு தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கிற ஒரு கப்பலுக்கு, பார்க்குங்கும் போது ஷிப், ஒரு கப்பலுக்கு வழிகாட்டியா இருக்கு. எந்த பக்கம் போகணும்னு தெரியாம தத்தளிக்கிற ஒரு கப்பலுக்கு வழிகாட்டியா இருக்குது. அதே போல் அதே மாதிரி ட்ரூ லவ் இருக்குது. ஆர் இஸ் சம் மோர் ஹம்பிள்லே ஃபெமிலியர் மேட்டர்ஸ் ஆஃப் டுடே. பாட்டு பாடுவாள்ல ஒருத்தி, அவ எதை பத்தி பாடுறான்னு இவருக்கு தெரியாது, உடனே கெஸ் பண்ணுவார். ஏதோ ஒரு சாதாரண விஷயமா இருக்குமோ, டே டு டே மேட்டரை பத்தி எதுவும் பாடுறாங்களோ அப்படின்னு கெஸ் பண்ணுவார். அடுத்தது forlorn and shipwrecked weather, seeing shall take heart again. Psalm of life. நீங்க மற்றவங்க வாழ்க்கையை பத்தி இன்ஸ்பயர் ஆகி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வழித்தடத்தை விட்டுட்டு போறீங்க. உங்களுடைய வழித்தடத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தும் ஒருத்தங்களுக்கு என்ன வரலாம் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் வரலாம். டேக் ஹார்ட் அகெயின், திரும்ப நம்பிக்கை வரலாம். ஃபோர்லோன்னா கைவிடப்பட்ட, ஷிப்ரெக்ட்னா பிரச்சனையில இருக்கக்கூடிய கப்பல் வந்துட்டு கல்லுல மோதிடுச்சுனாதான் ஷிப்ரெக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கைவிடப்பட்ட ஒருத்தன், ஷிப்ரெக்கான ஒருத்தன் உங்கள் வாழ்க்கையை பார்த்து அவன் கான்ஃபிடென்ஸ் அடையலாம். சாம் ஆஃப் லைஃப்.
Only bloodshot eyes betray deep pride, the reverence, low God in man's image. ஷில்பி அப்படிங்கிற போயம், சிற்பியை பத்தின போயம். அஸ்வினி பார்த்திபன் அப்படின்னு ஒருத்தங்க எழுதியிருப்பாங்க. ஒருத்தன் சிற்பக்கலை செய்யற ஒருத்தன் எப்படி செய்யறான் அப்படின்னு சொல்றான். சரியா? அந்த சிற்பி வந்துட்டு காட் இன் மேன்ஸ் இமேஜ் அப்படிங்கிறான். சிற்பி வந்துட்டு எப்படி இருக்கான் அப்படின்னா, செதுக்குறான், ஒரு விஷயத்தை உருவாக்குறான். கடவுள் உருவாக்கக்கூடிய அந்த கடவுளுடைய உருவத்துல மனிதன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். For old unhappy far off things and battles long ago. நான் ஏற்கனவே சொன்னேன், பாடுறத கெஸ் பண்ணுவாருன்ட்டு. சாதாரண விஷயத்தை பத்தி பாடுறாங்களோ அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல பழங்காலத்து சோகமான விஷயங்கள், முன்னாடி இருந்த சண்டையை பத்தி பாடுறாங்களோன்னு பாரு. சாலிட்டரி ரீப்பர். Within his bending sickles compass come. Sonnet number 116. ஏற்கனவே சொன்னேன், love is not time's fool, though rosy lips and cheeks within his bending sickles compass come. 20 வயசு ஆனாலும் 80 வயசு ஆனாலும் ஒரே அன்பு இருந்துச்சுன்னா தான் அது உண்மையான அன்பு. இந்த வேர்ல்ட்ஸ் broad field of battle in the bivouac of life. bivouac அப்படிங்கிறது உங்க புக்கில் மீனிங் கொடுத்துருப்பாங்க, டெம்பரரி கேம்ப். வாழ்க்கைங்கிறது ஒரு டெம்பரரியான கேம்ப் போடுற ஒரு இடம் மாதிரி தான். டெம்பரரியா தான் நம்ம இங்க இருக்க போறோம் அப்படின்னு பாரு. Answer psalm of life. The music in my heart I bore long after it was heard no more. இப்போ அந்த பொண்ணு பாடுவாள்ல, அந்த பொண்ணு பாடுறது இவருடைய இருதயத்துல அப்படியே ஒரு மியூசிக் மாதிரி பிளே ஆயிட்டே இருக்கும். நான் அதை காதால கேட்கல, இருந்தாலும் ஹார்ட்ல வந்துட்டு அந்த மியூசிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். பட் ஆக்ட் தட் ஈச் டுமாரோ ஃபைண்ட் இஸ் ஃபார்தர் தென் டுடே. இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு நான் முன்னேறி இருக்கணும். அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கணுங்கிறாரு. Psalm of life. Behold her single in the field, yon solitary highland lass. Highlandna Scotland. Lassங்கும் போது young women சொல்றாரு. You solitary highland young women. ஹைலாண்டுனா எந்த ஊரை சொல்றாங்கன்ட்டு ஏற்கனவே கேள்வி கேட்டுட்டாங்க. ஸ்காட்லாண்ட். சாலிட்டரி ரீப்பர். பிரேக்கிங் தி சைலன்ஸ் ஆஃப் தி சீஸ் அமிட்ஸ் தி ஃபாதர்ஸ்ட் ஹெப்ரிடிஸ். இப்போ பாடுறது அப்படியே கடல் அமைதியா இருக்குது, அந்த அமைதியை அப்படியே உடைக்குது. ஹெப்ரிடிஸ்னா குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். அந்த ஐலாண்ட்ஸ்ல இருக்கிற அமைதியான கடல் சுத்தின அந்த ஐலாண்ட்ஸ் உடைய அமைதியை உடைக்குது. இவ பாட்டு பாடுறது சாலிட்டரி ரீப்பர். ட்ரஸ்ட் நோ ஃபியூச்சர், however pleasant, let the dead past bury its dead. ஏற்கனவே வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. Psalm of life. கடைசி. Footprints that perhaps another sailing over life's solemn main, a forlorn and shipwrecked brother seeing shall take heart again. A forlorn and shipwrecked brother. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து ரைட்டா. நீங்க விட்டு போட காலடி தடங்களை இன்னொருத்தன், வாழ்க்கையில் டிராவல் ஆயிட்டு இருக்கிற இன்னொருத்தன் பார்த்து நம்பிக்கை அடையலாம். ஸோ சாம் ஆஃப் லைஃப். சரியா? ரைட், கொஸ்டின் பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறாங்க. ஓவரா டீட்டெயில் கூட போகலன்னு நினைக்கிறேன். படிச்சிருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஓடுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு இது தந்துடுறேன், ஸ்டடி ஷெடியூல் மாதிரி தந்துடுறோம். 2-3 நாளில் ரெடி பண்ணிட்டு ஸ்டடி ஷெடியூல் தந்துடுறேன். அப்படின்னா நீங்கள் Feb 15 இல்லை Feb 20க்குள்ள பிசி புக்கு ஸ்டடி ஷெடியூல், பிசி புக்கை ஃபுல்லாக படிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படித்தா போதும். ஸோ அந்த ஸ்டடி ஷெடியூல் நான் உங்களுக்கு தந்துடுறேன். சரியா? இப்போ பலூன் விற்கிற ஒருத்தர் இருந்தார், ஹீலியம் பலூன். ஒரு குட்டி கதை. சரியா? ஹீலியம் பலூன்ஸ் வித்துட்டு இருக்கிறார். ஹீலியம் பலூன் பார்த்தீங்கன்னா, ஹீலியம் பலூனை பொறுத்த வரைக்கும் விட்டிங்கன்னா மேலே போய்கிட்டே இருக்கும். சரியா? நம்ம ஊர் பலூன் மாதிரி கிடையாது. 90s கிட்ஸுக்கு இந்த பலூனே பார்த்துருக்க மாட்டாங்க. படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீலியம் பலூன் இருக்கும். இப்போ நிறைய பேர் விற்பாங்க. ஹீலியம் பலூன் விட்டீங்கன்னா அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஒருத்தர் ஹீலியம் பலூன் என்ன பண்றாரு, பிடிச்சு மேலே விட்டுட்டு இருக்காரு. அப்படின்னா பார்த்து நிறைய பேர் வந்து வாங்குவாங்க அப்படின்ட்டு நிறைய பலூன், கலர் பலூனா அப்படியே மேலே விடுறாரு. ஹீலியம் பலூனா அப்படியே மேலே போகும். அப்போ ஒரு குட்டி பையன் வந்து என்ன கேட்குறான் அப்படின்னா, கலர் பலூனா போகுது, ப்ளூ கலர் போகுது, ரெட்டு போகுது, கிரீனு போகுது.
ப்ரௌனு போகுது, எல்லாமே போகுது. அவன் வந்து கேட்குறான், பிளாக் கலர் பலூன், பிளாக் கலர் பலூன் மேல போகுமா அப்படின்னு கேட்குறான். பிளாக் கலர் பலூன், பிளாக் கலர் பலூன் ஹீலியம் பலூன் தான், சரியா? கருப்பு கலர் பலூன் நீங்க எல்லா கலர்லயும் விடுறீங்க. சின்ன குட்டி பையன் வந்து கேட்குறான், பலூன் பலூன் வித்துட்டு இருக்கிறவர்கிட்ட கருப்பு கலர் பலூன் மேல போகுமா? கருப்பு கலர் பலூன் மேல பறக்குமா? இது நான் ஒரு கிளாஸ்ல கேட்டேன், நிறைய கிளாஸ்ல கேட்டேன். ஒரு கிளாஸ்ல வந்துட்டு யோசிச்சாங்க, பறக்குமான்னு தெரியலையே, பிசிக்ஸ் எல்லாம் கேட்குறானே அப்படின்ட்டு. பிசிக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கருப்பு கலர் பலூன் பறக்குமா அப்படின்னு கேட்கும்போது கருப்பு கலர் பலூன் மேல பறக்கும், சரியா? இப்போ அந்த பலூன் விற்கிறவர் அந்த பையன்ட்டு என்ன சொன்னார்? கருப்பு கலர் பலூன் பறக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, தம்பி, பலூன் மேல பறக்கிறது, பலூன் மேல பறக்கிறது அதுக்கு வெளியே இருக்கிற கலர்ல வச்சு கிடையாது, வெளியே என்ன கலர் இருக்குதுங்கிறத வச்சு கிடையாது, அதுக்கு உள்ள இருக்கிற விஷயத்த வச்சு. வாட்ஸ் இன்சைட், அதுக்கு உள்ளுக்குள்ள ஹீலியம் இருக்குது, அதனால அது மேல பறக்குது, அது வெளியே இருக்கிற கலரை வச்சு கிடையாது அப்படின்னு. அப்போ ஒரு ஹீலியம் பலூன், ஒரு கருப்பு கலர் பலூன் வெளியே இருக்கிற விஷயத்தை வச்சு மேல பறக்கல, வெளியே இருக்கிற கலருக்கும் அது மேல பறக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது மேல பறக்கிறதுக்கு காரணம் அதுக்கு உள்ள இருக்கிற விஷயம், சரியா? அதுக்கு உள்ள இருக்கிற விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க சூழ்நிலைகளை வச்சோ, உங்க ஃபேமிலி சிச்சுவேஷனை வச்சோ, உங்க படிப்பு அறிவை வச்சோ, இல்ல உங்க இது போல நாள் நான் படிச்சிருக்கிற விஷயத்த வச்சோ, நான் எப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், எனக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, எனக்கு இது வரும் அது வராதுங்கிற வெளியே இருக்கிற விஷயத்த வச்சு நீங்க பறக்கிறது கிடையாது. நீங்க பறக்கணும் அப்படின்னா வெளியே இருக்கிற விஷயத்த வச்சு கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்த வச்சு. உங்க வெளியே இருக்கிற சூழ்நிலை எப்படினாலும் இருக்கட்டும், எந்த சூழ்நிலைனாலும் இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டம்னாலும் இருக்கட்டும், ஆனா நீங்க பறப்பீங்களா பறக்க மாட்டீங்களா, மேல போவீங்களா போக மாட்டீங்களா, ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களான்னு முடிவு பண்றது வெளியே இருக்கிற விஷயம் கிடையாது, உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, மனதைரியம், ஒரு படிக்கணுங்கிற வெறி, சாதிக்கணுங்கிற உணர்வு, இதுதான் முடிவு பண்ணும். இதுதான் முடிவு பண்ணும். இப்ப நீங்க சொல்ல போறீங்க, கருப்பு கலர் பலூன் பறக்குமா பறக்காதா? கருப்பு கலர் பலூன் பறக்குமா பறக்காதா? கருப்பு கலர் பலூன் கண்டிப்பா பறக்கும். ஏன்? அதுக்கு வெளியே இருக்கிற விஷயத்தை வச்சு, வெளியே இருக்கிற சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலை, பிரச்சனை, அவங்களுடைய மைண்டு, அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்க இவ்வளவு நாள் படிச்ச விஷயங்கள், இதை வச்சு கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்கிற மன தைரியத்தையும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் படிக்கணுங்கிற வெறிய வச்சு, சரியா? அதனால நாம கருப்பு கலர் பலூனா இருந்தாலும் சரி, வெள்ளை கலர் பலூனா இருந்தாலும் சரி, எந்த கலர் பலூனா இருந்தாலும் சரி, நம்மளால பறக்க முடியும், நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்த வச்சு. அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். அடுத்து வர்ற ஒரு ஷெட்யூல் நான் உங்களுக்கு போட்டு தரேன். தேங்க்யூ.